செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் வைத்திருக்கிறாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உன் மனதில் அனுமதித்திருக்கிறாய். யாரும் இல்லை என்று ஏன் புலம்புகிறாய்? அதே சமயத்தில் உன் மனமானது அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பதற்கான தோல்வியே அந்த ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம்தான். அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்குள் எந்தான் இல்லை. அறிவா, திறமையா, குணமா, இவையெல்லாம் உன்னிடம் கெட்டு கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது? உன்னை எல்லோர் முன்பும் நீ செலுத்தும் அன்பை அலட்சியப்படுத்தும் உள்ளத்துக்காக, அவர்களின் அன்புக்காக நீ ஏன் நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அது தெரிந்தும் ஏக்கங்களால் உன் மனம் புண்ணாவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. எது வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதற்கானதான் உன் வாழ்க்கையில் புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளை உன் முன்னே நிறைவேற்றப் போகிறேன். இனிமேல் அதை உன்னிடம் அனுமதிக்க மாட்டேன். உன் கண் முன்னே போலியான அன்பு கொண்டவர்களை நான் திரையிட்டு காட்டப் போகிறேன். உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். அது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் உன் தொழில் சுருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீ சந்தித்திருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் வெற்றியை காண நீ தயாராகிவிட்டாய் என்று தானே அர்த்தம். 4 படி ஏறும்போது 2 படிகள் சறுக்கினால் அது தோல்விகள் அல்ல. வெற்றி பெற்றவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். தோல்விகளை பார்த்த பின்புதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்வின் அர்த்தமும் புரியும். அதனால் அனைத்து சரியாகிவிடும். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் மனதில் உள்ள அனைத்தையும் சொன்னா எனக்கு அதை எப்படி சரி செய்ய வழி நடத்தி உன் வாழ்க்கையை எப்படி இனிமையாக மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். நிச்சயமாக என் பிள்ளை நான் வாழ